கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நம் உள்ளத்திலே காணப்படுகிற மாம்சத்தின் கிரிய, கசப்பு ஒரு மாம்சத்தின் கிரிய, கோபம் ஒரு மாம்சத்தின் கிரிய, மூர்க்கம் ஒரு மாம்சத்தின் கிரிய, கூக்குரல், புலம்புகிறது, தூஷண வார்த்தை, மற்ற எந்த துர்க்குணமும் நம்மக்குள்ளே இருக்கக்கூடாது, நம்மளை விட்டு நீங்கணும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. தேவ பிள்ளைகளே, அது இருந்தால் நாம் தேவனோடு வாசம் பண்ண முடியாது, தேவனோடு பேச முடியாது. நம்ம குறைவுள்ளவர்கள் தான். ஆண்டவரே, இதிலிருந்து எனக்கு விடுதலை தாரும், இயேசுவே இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் அன்றாட வேண்டும். நல்ல அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் கீழே வசனம் சொல்லுது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்க மற்றவர்களுக்கு மன்னிங்க. கிறிஸ்துவுக்குள்ள தேவன் நமக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். எதற்காக? ஜனங்களோடு வாழ்வதற்காக. அதுபோல நாமளும் சகலவிதமான கசப்பு நமக்குள்ள இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, மூர்க்க வெறி இருக்கக்கூடாது, கூக்குரல், புலம்பல், எதுக்கெடுத்தாலும் புலம்பல், என்ன வந்தாலும் புலம்பல், எதுலேயும் ஒரு திருப்தி இல்லாத காரியம், தூஷணமான வார்த்தைகள், தூசிக்கிற காரியம், ஆண்டவரை தூசிச்சாங்க பாருங்க, அந்த மாதிரி என்ன இருக்கக்கூடாது. சகல துர்க்குணத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் நம்ம தூக்கி எறிஞ்சி நம்ம தேவனுக்குள்ள பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. வேதத்தை வாசிக்கிற பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தரோடு வாழ்கிற பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. சாட்சி ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. அதனால இது மாதிரி சுவாபம் நம்ம இடத்துல இருந்தால் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. இதை நம்மளை விட்டு விலகி போகும் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம் எல்லாம் எங்களை விட்டு விலகி போகட்டும் சுவாமி. நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற அந்த சாந்தம், அமைதி, சமாதானம், சந்தோஷம், ஆண்டவரே நீடிய பொறுமை, இதெல்லாம் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணட்டும். கர்த்தர் அப்படி கிரியை செய்யுங்க. இப்படி நாமத்தை மையப்படுத்துங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, சமாதானத்தை கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.